அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்த டெஸ்ட் பேட்சுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னையோட 100 கொஸ்டின் நான் டீகோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் அனலைஸ் பண்ணியாச்சு. எந்தளவு டஃப்னஸ் இருக்கும், எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு, நம்ம மெட்டீரியலில் படித்தா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா முடியாதா, இல்லை அவுட் சோர்ஸ் என்ன மாதிரியான கேள்விகள், இது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஏன்னா அந்த 100 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த டெப்த்தில் கேட்டிருக்காங்க, இந்த நாலேஜில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த 100 கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால தான் என்னோட முடிஞ்ச கையோடு இந்த வீடியோவை போடுறேன். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஏன் போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் இருக்கிறத அப்படியே படிக்கிறதுங்கிறது, அப்படியே படித்து நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறதோட படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே வராது. நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் மைண்டிலேருந்து வெளியே எடுத்து பேப்பரில் ஆன்சராக கன்வெர்ட் பண்ணுற வரைக்குமே அது படிப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம தலைக்குள்ளே ஏற்றுறது மட்டும் இல்லாமல் தலைக்கிருந்து வெளியே எடுத்து பேப்பரில் கை எழுதுகிற வரைக்குமே ஃபுல் ப்ராசஸ் என்ன தான், அதுதான் உண்மையான படிப்பு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் நமக்கு 100 கேள்வி வரப்போகுது. கிட்டத்தட்ட புது சிலபஸில் டாபிக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஒரு சின்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னா டே வைஸ் நடக்கும். Day 1, Day 2, Day 3 அந்த மாதிரி. எப்போ அப்படின்னா இப்போ ஏப்ரல் மந்த்தா, அடுத்த May 1 கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். May 1, 2, 3 அந்த 30 டேஸ்க்குள்ளே நம்மளோட கம்ப்ளீட் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை முடிக்கணும். அதுதான் என்னோட டார்கெட். அது ஸோ இந்த 20 டேஸ் எதுக்கான டைம் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களுக்கான டவுட்டை என்கிட்ட கேட்குறதுக்குமான டைமாக தான் நான் இதை பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். May 1 30 வரைக்கும். ஓகேங்களா? அந்த 1 month பீரியட் தான் டெஸ்ட் பேட்ச். நமக்கு இன்னும் 200 நாள் இருக்குது படிக்கிறதுக்கு. பட் ஆனால் ஏன் இனிஷியேட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், Group 2 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் ஒரு ஹோல் சிலபஸ் டம்ப் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் பிரித்து படிச்சிட்டோம்னா ஈஸியாக நான் சொன்ன மாதிரி 150 கிராஸ் பண்ணிடலாம், மெயின்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு நம்ம டார்கெட் மெயின்ஸ்குள்ளே போகிறதான். மெயின்ஸுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே வைஸ் டேவாக நடக்கும். அந்த 30 நாளில் இருக்கிற சிலபஸை ஷஃபிள் பண்ணினா ஆர்டர் மாறாது. ஒரு 2 டாப்பிக்காவோ இல்லை 3 டாப்பிக்காவோ இல்லை 4 டாப்பிக்காவோ, மேக்ஸிமம் 3 தாண்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் ஏறும்போது நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும் டெஸ்ட் பேட்சில். ஸோ அதை இந்த டைம் பண்ணக்கூடாது. எப்போயுமே நான் அதை பண்ண மாட்டேன், இந்த டைம் அதை பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டாபிக் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அடுத்த 2 டாபிக்னு வச்சோம். அந்த 2 டாப்பிக்கில் என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ, என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க முடியுமோ, என்னெல்லாம் எக்ஸப்ஷன் மாடல் இருக்கோ, என்னெல்லாம் டஃப்னஸ் கொடுக்க முடியுமோ, இது எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொண்டாடணும். அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஒரு டைம் டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அடுத்த டிஎன்பிசியில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம நாலேஜாக இருக்கும். அதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட முக்கியமான அப்ஜெக்டிவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டாப்பிக்காக நடக்கும் டெஸ்ட்டு. ஒரு நாள் அடுத்த நாள் அந்த மாதிரி 2 டாப்பிக்காக நடக்கும். 30 நாளுக்குள்ள சிலபஸை முடிக்கணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். மார்க் டெஸ்ட்டில் எனக்கு பெருசாக மார்க் டெஸ்ட் போடலாம். ஆனால் அது இந்த டைம் இப்போ இருக்க டைம் கரெக்டான டைம் கிடையாது. லாஸ்ட் டைமில் நம்ம மார்க் டெஸ்ட் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 30 டேஸில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 டாப்பிக்காக டெஸ்ட் வைக்க போகிறேன். ஆனால் அந்த 2 டாபிக் இன்டெப்த்தான நாலேஜாக இருக்கணும். அது எப்படி சொல்கிறது, அந்த டாபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணணும். அது ட்விஸ்ட் வைக்கட்டும், எக்ஸப்ஷன் மாடல் கேட்கட்டும், இல்லை கிராமட்டிக்கலாக கேட்கட்டும், எப்படி கேட்டாலும் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமே ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக சரி ஓகே எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 50 to 75 கொஸ்டின்ஸ் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா 2 டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஈஸி, மீடியம் லெவல், டஃபஸ்ட் மாடலு, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் கொஸ்டின். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஒரு 15 கேள்வின்னு வச்சா கூட ஒரு 50 கேள்வி 2 டாப்பிக்கோ, இல்லை 75 கொஸ்டின்ஸ் 2 டாப்பிக்கோ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை அந்த டைமில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்த வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த டெஸ்ட் பேட்சில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே வழி ஜென்ரல் இங்கிலீஷு, ஆப்டிடியூடு,
யூனிட் 3 யூனிட்ஸ், கடைசியிலேருந்து 3 யூனிட்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அந்த டாபிக், எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, அதோடு சேர்த்து ஆப்டி, அதோடு சேர்த்து ஜென்ரல் இங்கிலீஷ். இதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே போகிறோம். இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதும் நல்லது. சரிங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் நான் ஏற்கனவே கிளியர் பண்ணுறதுக்கான நிறையா ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். நம்ம 100க்கு 95 எடுக்க முடியும். 5 கொஸ்டின் நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டால் கூட 90 எடுக்க முடியும். 90 எடுத்தால் கூட, ஆப்டிவ்ல 20 எடுத்தால் கூட, இதில் எல்லாத்துலேயும் 5 மார்க் விட்டோம்னா கூட 150 என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக மெயின்ஸ்க்குள்ள நம்ம பேர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு முதல் என்ன பண்ணணும்? ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னன்னா, ஜென்ரல் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட சேனல்ஸ் திறந்தா ஜென்ரல் தமிழுக்கு சோர்ஸ் அவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது, அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் சோர்ஸ் தான், மினிமம் சேனல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் யாரெல்லாம் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த குரூப் 2 ஃபிலிம்ஸை நம்ம எப்படி சொல்கிறது, உங்கள் மனசில் இருக்கணும் இல்லையா, அந்த குரூப் 2 ஃபிலிம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். இந்த ஒரு 200 நாளை ரொம்ப வேலிட் டைமாக கன்சிடர் பண்ணி, ரொம்ப இந்த 200 நாள் யார்கிட்டையும் பேசாமல் எதுவுமே பண்ணாமல் நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் நம்ம ஓடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷனும் அதுதான். எப்போவுமே வேலைக்கு போய்கிட்டே படிங்க. காலையில் 2 hours, சாயந்தரம் 2 hours படித்தாலே போதுமானது. இந்த 200 நாளில் டாப் ரேங்கே எடுத்துடலாம். கரெக்டாக படித்தோம், கன்சிஸ்டன்சியோட படித்தோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட டே வைஸ் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆமாம், ஏன் இப்போ இனிஷியேட்டாகவே இந்த டெஸ்ட் பேட்ச் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை படிக்கிறதுங்கிறது, ஏன்னா நம்ம எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும்னா, படிக்கிறது மட்டும் இல்லை, பொதுவாகவே நடக்கிற விஷயங்கள் டைம் ஆக என்ன செய்யும், மறந்து தான் போகும். அப்படி மறந்தால் மட்டும்தான் நம்ம நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்ம மறக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, டாக்டரை பார்க்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி தான் சால்வ் பண்ணுறது, ரிப்பிட்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸாம் வரைக்கும் மட்டும், அந்த எக்ஸாமுக்குள்ளே 2 or 3 times 4 times 5 times எத்தனை டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அத்தனை டைம் அந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம மறக்காது. அதுதான் சிம்பிள் வே. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சோட சேர்த்து வேற என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் ஒரு பக்கம் நடக்கட்டும், இதுக்கான மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சில் சேர்றவங்களுக்கு இப்போ நாளைக்கு டெஸ்ட்டு இல்லை நாளானைக்கு டெஸ்ட்டுன்னா, உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த டாபிக்குரிய கம்ப்ளீட் பிடிஎஃப் உங்களுக்கு மெயிலில் அனுப்பிடுவேன். சரிங்களா? கம்ப்ளீட் பிடிஎஃப் மெயிலில் அனுப்பிடுவேன். அந்த பிடிஎஃபை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க ஒட்டுமொத்த சிலபஸுக்கும் டெஸ்ட்டில் டாபிக் வரப்போ உங்களுக்கு பிடிஎஃப் கையில் வந்துடும். நீங்கள் வேறு எந்த புக்கையும் பார்க்க வேணாம், வேறு எந்த சோர்ஸையும் பார்க்க வேணாம், எதையுமே ரீட் பண்ண தேவை. நான் அனுப்புகிற பிடிஎஃபை மட்டும் டாப் டு பாட்டம் படிச்சுட்டு அடுத்த நாள் நடக்க போகிற டெஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இந்த பிளானே. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் பேட்சில் சேர்ற எல்லாத்துக்குமே மெட்டீரியல் வந்துடும். மெட்டீரியலை கம்பைன் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணேன். என்னென்னா, கம்பைன் பண்ணினா ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கொடுத்துருவோம், ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, நம்பர் ஆஃப் பேஜஸ் நிறைய வருது. அதுவே எனக்கு பார்க்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணேன், சரி ஓகே, டாபிக் வைஸுக்கு முன்னாடி 2 நாள் அனுப்பிடுவோம். அடுத்த டாபிக் கரெக்டாக ஒரு ஃபோல்டர் போட்டு, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா அதை கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் ஆகும். அப்போ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் டவுன்லோட் படிக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். அதை பார்த்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஃபியர் வராது. ஓகேங்களா? ஏன்னா அதை போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 25% தான் நான் மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 பக்கத்து தொட்டுருச்சு. அதுவே வேறு ப்ராப்ளமாக இருக்குது. பத்தாவதுக்கு நான் வேறு மேலே என்னோட லோகோ பறவைன்னு போட்டு அதை ஒரு ஹெட்டர் ஃபுட்டரில் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அதை வேறு நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கண்டென்ட் ஏரியா கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பேஜை கவர் பண்ணிடுவேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக அந்த டாப்பிக்கு ஒரு பிடிஎஃப், அடுத்த டாபிக் ஒரு பிடிஎஃப் டிரைவ் லிங்க்கில் போட்டுறேன். அதை கரெக்டாக பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு தொட்டிங்கன்னா அந்த டிரைவ் லிங்க்குள்ளே போகும். அதை ஓப்பன் பண்ணால் பிடிஎஃப் இருக்கும். அதை அப்படியே டவுன்லோட் போட்டுருங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, எப்போவுமே யூடியூப் வீடியோஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இப்போ நான் ஒரு வீடியோ நடத்துகிறேன் அப்படின்னா அதை புரியறது தான் அதை நடத்துறது. அதை பார்த்து நீங்கள் திரும்பி படிக்கிறது கஷ்டம்.
ஏன்னா கண்ணும் ஸ்ட்ரெயின் ஆகும், ரெண்டாவது அது அப்சர்வேஷனும் ஆகுமாங்கிறது 100% ஆகுமாங்கிறது கேள்வி. ஸோ வீடியோ புரியாத வீடியோஸ் நடத்தும் போது பார்த்துட்டு அந்த வீடியோ நான் நடத்துவேன் கண்டிப்பாக. அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப்ல கண்ணால் பார்த்து நீங்கள் ரீட் பண்ணி ஒரு புக்கை படிக்கிற மாதிரி படிக்கும்போது அது இன்னும் ஆழமாக பதியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சோட சேர்த்து உங்களுக்கான மெட்டீரியலும் ஃபுல்லாக கொடுத்தப்படும். ஓகேங்களா? அதை பற்றி மெட்டீரியலை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அது போதுமானது. சரி, ஓகே. இதை எப்படி இப்போ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பேமெண்ட் எதில் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு, சப்மிட். இதுதான். இதில் முக்கியமாக டபுள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் எல்லாமே தான் டபுள் செக் பண்ணணும். முக்கியமாக மெயில் ஐடி. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் நான் அனுப்புகிற கொஸ்டின் பேப்பர் வரும். அதை மறந்துடாதீங்க. நான் மொபைலில் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா மொபைலுங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு தான். வாட்ஸ்அப்பில் வந்துருச்சா, திடீர்னு யாருக்கோ ஒருத்தர் வரலங்கும் போது டக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது எடுக்கலாம். ஆனால் மெயில் தான் இங்கே மெயின் சோர்ஸ், அதை மறந்துடாதீங்க. ஸோ மெயிலுக்கு தான் எல்லா பிடிஎஃப்மே அனுப்புவேன். கொஷின் ஃபார்மேட்டு, மெட்டீரியலு, கொஷினாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மெயிலில் தான் என்ன செய்யப்படும், அனுப்பப்படும். அதனால் மெயிலை வந்து டபுள் செக் தயவுசெய்து பண்ணிடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி 2 விட்டேன், 2A போட்டேன். ஏன்னா அது ஒரு டைம் நான் எப்படி அனுப்புகிறேன்னா கம்பைன் பண்ணி அனுப்புவேன். அப்படியே மெயிலை ஃபுல்லாக காப்பி பண்ணி மெயிலில் வச்சு எல்லாத்துக்கும் அனுப்புவேன். அப்படிங்கும் போது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அது திரும்பவும் எரர்னு தான் வரும் திரும்ப. ஓகேங்களா? அதனால் ரொம்ப கான்சியஸாக இருங்க, டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொபைல் வாட்ஸ்அப் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மெட்டீரியலே இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். 9994108288ங்கிறது. அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பேமெண்ட் கூகுள் பேலையோ அல்லது வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, அதை ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது இமேஜாக மாற்றி கீழே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, எனக்கு வந்துடும். சரிங்களா? நான் கரெக்டாக டைமிங்கில் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் கிடச்சோம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் அது. ஓகே. அடுத்த விஷயம், டெஸ்ட் பேட்சும் வந்துடும், மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் சேர்ந்து வந்துடும். ஓகே. அடுத்த அமௌண்ட், ஓகே, 399. ஆரம்பத்தில் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான அமௌண்ட், வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆனாங்க. அந்த டைமில் குரூப் 4ல் இங்கிலீஷ் தான் இருந்துச்சு அப்போ. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ லாஸ்ட் டைம் நான் எவ்வளோ வச்சேன்னு தெரில, 299 எவ்வளோன்னு தெரில. பட் இந்த டைம் ஏன் 399 அப்படின்னா, டெஸ்ட் பேட்சோடு சேர்த்து உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவேன். அந்த ஒரே காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 399ங்கிறது ரொம்ப யோசிச்சு, ரொம்ப காலையிலேருந்து யோசிச்சு, சரி ஓகே அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இந்த அமௌண்ட் போதும், 399 போதும். ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம், 30 டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ரொம்ப பெருசாக நான் நினைக்கிறது மெட்டீரியல். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்க்கு வந்து எங்கே தேனாலும் புக்கில் எங்கேயுமே இல்லாத டாப்பிக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல், நான் ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன். பட் இந்த டைம் உங்களுக்கு கொடுக்க போகிறது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. ஏன்னா இப்போ கொஸ்டின் பேர் பார்த்துட்டோம்ல, இப்போ எப்படி இதில் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே சேர்த்து தான் இந்த மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் மெட்டீரியலுக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ண வேண்டிய பணம் 399 ரூபாய். சரிங்களா? இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சில இடத்துல எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, டிசேபிள் பர்சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட் விடோ, இந்த 2 நபர்களுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீ, மெட்டீரியலும் ஃப்ரீ. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் பேர் பக்கத்தில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் பேர் நீங்கள் டிசேபிள் பர்சனாக இருந்தால் ப்ராக்கெட்லேயே டிசேபிள் பர்சன் போட்டுருங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் விடோன்னு போட்டுருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. எனக்கு அது பேரில் வந்துடும். பேரில் வந்து நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன் யார் யார் டிசேபிள் பர்சன் கொடுத்துருக்கீங்க என்னங்கிறது. நீங்கள் பே பண்ண வேணாம். ஓகேங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும், மெட்டீரியலும் வந்துடும். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? இன்னும் ஒரு 200 நாள் இருக்குது. ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் படிக்க வேண்டிய 3 யூனிட். ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்சில் யாரெல்லாம் சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக சேருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன், கிராஸ் செக் பண்ணாமல் இல்லை, நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சொல்கிறது 1200 வரைக்கும் போகுது. ஓகே ரைட். மேக்ஸிமம் அவ்வளோ போகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா 750 வரைக்கும் போகுது. ஓகே. அது எல்லாமே ஜென்ரல் தமிழுக்கு நான் சொல்கிறேன். ஜென்ரல் தமிழும் ஜென்ரல்
ஸ்டடீஸும் சேர்ந்தது. ஸோ நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இது போதுமான அமௌண்ட்டு போதும் அப்படின்னு எனக்கு முடிவு பண்ண அமௌண்ட் இது. இதில் வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக எல்லாமே சொல்லிட்டேன். டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வரும். நீங்கள் முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டெஸ்ட்டில் மொபைலே ஓப்பன் பண்ணுறீங்க, லேப்டாப்லேயே ஓப்பன் பண்ணுறேன், ஆன்சர் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. பட் என்னோட பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே பிடிஎஃபாக மாற்றிடுங்க. அது ரொம்ப நல்லது. நான் கொடுக்குற மெட்டீரியலையும் பிடிஎஃபாக ஹார்ட் காப்பியாக மாற்றிடுங்க. கொஸ்டின் பேப்பரையும் ஹார்ட் காப்பியாக மாற்றிடுங்க. அப்போ தான் லைஃப் லாங் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஏன்னா அடுத்த நம்ம இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போடுவோமா இல்லையாங்கிறத தாண்டி இந்த டெஸ்ட் பேட்சை திரும்ப நீங்கள் படிச்சுட்டு ரீகால் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உதவும். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான எல்லா வீடியோவும் ஆக்சுவலாக எல்லா டீட்டெயிலும் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், 9994108228. எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். வித்தின் 1 ஹவரில் வரும். வித்தின் 1 ஹவரில் நான் கால் பண்ணியும் பேசுவேன் முடிஞ்சால், அல்லது கண்டிப்பாக மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஓகே, டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஓரளவு முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.